பந்தநல்லூர் பக்கத்தில் ஒரு 50 அடி தான் போரு. 50 அடி போரில் 3 ஹெச்பி 3 இன்ச்சு டெலிவரி போட்டிருக்கோம். எனக்கே ரொம்ப சந்தேகம். 50 அடி ஆழத்தில் போட்டு தண்ணி வந்து ஒரு நிமிஷத்துக்கு 500லேருந்து 600 லிட்டர் அடிக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது பம்பு வேகமாக வேலை செய்யும்போது ஏதாவது போர் தீர்ந்து போச்சுன்னா தண்ணி இல்லாமல் நின்று போயிடுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லை சார் இங்கே எல்லா போருமே 50 அடி 60 அடி தான் போடுவோம், நல்ல டெலிவரி இருக்கும், பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ இது 3 பேஸ் மோட்டார், சாதாரண ஈபியில் ஓடக்கூடிய மோட்டார் தான். இதுக்கு வந்து வைண்டிங்லாம் சோலாருக்கு ஓடுற மாதிரி மாற்றலை, அந்த மாதிரி பிஎல்டிசி மோட்டாரும் கிடையாது. சரியான ப்ரெஷர் 3 இன்ச்சு. காலையிலேயே 8 மணிக்கெலாம் நல்ல ப்ரெஷராக ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுமாரி நிழலாக இருந்தப்போயும் நல்லா ஓடுது. சோலார் பேனலை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி கண்ணாடியாக வச்சுக்கிடுங்க, நல்லா சூப்பராக இந்த மோட்டார் ஓடும். அதனால் இது அந்த வத்தாமல் வந்துக்கிட்டே இருக்குது. காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஓடுனா கூட அருமையாக தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பிஎல்டிசி மோட்டாரு நிறைய பிரபலமாக நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் வந்து 2 பேனலு 3 பேனல் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது மாதிரி பிஎல்டிசி மோட்டார் நல்ல எஃபிஷியண்ட்டான மோட்டார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் 100க்கு 100% எல்லாமே சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய மோட்டார் தான். அது 1 வருஷம் வரைக்கும் தான் அதிகபட்சமாக உழைக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதை சர்வீஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 15 நாள், அதிகபட்சம் 45 நாள், 2 மாதம்லாம் ஆகுது. அப்போ புதுசாகவே பாடியிலேருந்து எல்லாத்தையுமே மாற்ற வேண்டியிருக்கு. நம்ம சில்வர் குடம் இருக்குல்ல, அந்த குடத்தோட திக்னஸ்ஸு 0.5 mm அந்தளவுக்கு தான் அதோடய பாடியெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஏசி மோட்டார் போடும்போது நீங்கள் தாராளமாக பக்கத்துலேயே நம்ம சீர்காழிலேயோ மயிலாடுதுறையிலையோ கும்பகோணத்துலேயோ குத்தாலத்துலேயோ மோட்டார் சர்வீஸ் பண்ணுறவங்ககிட்ட உடனே சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 25 வருஷம் அந்த மோட்டாரை ஓட்டலாம். அதிகபட்சமாக இதில் பார்த்திங்கன்னா காயில் தான் போகும், ரோட்டார் காயில். ஆர்மேச்சர் அந்தளவுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சில மோட்டாரில் ரோட்டார் மட்டும் போகும். அப்போ ரோட்டார் மட்டும் மாற்றி போடணும், ஒரு 10,000 ரூபாய்க்கிட்ட வரும். மற்றபடி நம்ம சர்வீஸ்ன்னு பார்த்தோம்னா தேய்மானங்கள், அந்த புஷ்ஷு ஷாஃப்ட்டு கீழே இருக்கிற த்ரஸ்ட்டு பேரிங்கு, இது மாதிரி 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி செயல்படும். ஆனால் ஒரு சில இடங்களில் மோட்டார் பார்க்கும்போது 20 வருஷமாக கண்டினியூஸாக ரிப்பேரே வராமல் ஓடிக்கிட்டு இருக்க நம்ம ஊர் இந்தியன் மோட்டார்ஸ்லாம் இருக்குது. அதோடு சேர்ந்தது தான் இந்த மோட்டார், இந்த சாதாரண 3 பேஸ் மோட்டாரு. 6 பேனலில் ஓடுது. 580 வாட்ஸ் பேனலு, 6 பேனலு. ரொம்ப ஒரு சின்ன டிரைவ் தான், கிளியராக ரன் பண்ணி கொடுக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை.